உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் அது? ஐயோ, இவ எப்படி இங்க வரா? ஒண்ணுமே புரியலையே. நம்மள பாத்துட்டானா கதை அவ்வளவுதான். ஐயோ, இவ எதுக்கு இப்ப உள்ள போய் ஒளிரா? சம்திங் ராங். குட்டிமா, வாங்க 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 வாங்க. என்ன அழகா இருக்கீங்க. குட்டி பாப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குட்டி சிரிங்களே, என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல இதெல்லாம் உங்களுக்கு தான். இன்னைக்கு பிறந்த நாள கேக் வெட்டி கொண்டாடலாமா? ஓகே ஓகே ஓகே. வா போலாம். ஏய், ஏன் இப்படி வந்து ஒளிஞ்சு கிடக்க? இருங்கக்கா சொல்றேன். இப்ப என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். கேக்கு வந்தாச்சு, வெட்டிடலாமா? அம்மா மெழுகுவத்திய கேக்ல வையே. மாப்பிள பத்த வைடா. ஏக்கா ஒரு பாட்டு பாட. ஹாப்பி பர்த்டே பாடலாமா? ஹாப்பி பர்த்டே பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊதுமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. சூப்பர் சூப்பர். கட் பண்ணு. ஏய், சூப்பர். பொண்ணு கூட்டுமா. இந்தா. நீ அமுதாவுக்கு எடுத்து விட்டு. ஓகே. ஏண்டா செல்லம், பிறந்த நாள் அதுமா கண் கலங்குற? உங்க அம்மா இல்லன்னு நினைக்கிறியா? நான் இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஏய், குழந்தை எங்கடி? இங்கதாம்மா இருக்கா பஸ்ல. எங்க? வீடியோ கால் பண்ண. இல்லம்மா, நான் தண்ணி பாட்டில் வாங்க வந்தம்மா. குழந்தை பஸ்ல தான் இருக்கா. ஏய், பொய் பொய்யா சொல்லாத. குழந்தை இப்போ உன் கூட இருக்கு. இதை என்ன நம்ப சொல்ற? உன்னை பிச்சிருவன் பிச்சு. குழந்தை இப்போ இந்த வீட்ல இருக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேடுங்களே, தேடுங்க. அந்த ரத்னம் எங்க சிக்கினாலும் உடனே அவளை தூக்குங்க. இல்ல பாண்டி, அவ கழுத்துல தாலிய கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் மூஞ்சிலே முழிக்கணும். போல ரத்னம் மிஸ் ஆயிட்டானு. இலே, அவ ஓடுதா பாரு, தூக்குறா முதல்ல அவள. ஏய், வாங்கடா. சரிங்க. ஏறாதீங்க. இலே, என்னலே வெடி பக்க வால. ஏய், ஏய், இல்ல. ஏய், ஏய், இல்ல.
அக்கா முத்துப்பாண்டி வராவக்கா. அத்தை கனி என்னாச்சு? கனி என்னாச்சு? அங்க பாண்டியத்தா உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறாராக்கா. அவங்க பேசிட்டு இருந்தாவக்கா. உன்னை தேடி வராக்கா. எப்படியாவது தப்பிச்சு போயிடுக்கா. ஐயோ சார் அதோ இருக்காங்க சார். ஏய் வாங்கடா. போங்க முதல்ல கிளம்பி. ஐயோ போங்க. நில்லுங்கறல. விடுங்க. ஏய் விடு. ஐயோ வேகமா போங்க. ஏய் நில்லுல. என்னல ஓடிட்டாப்பா. கிளை பாடி. பா அம்மா என்ன பிடிக்கவனா பிடிச்சிட்டாங்கப்பா. ஓடிட்டாளே. என்னல இந்த 4 எருமை மாட்டை வச்சிட்டு என்னல செய்திட்டு இருக்க? அவளை பிடிக்காம இங்க நின்னு ஒண்ணு வாடிக்கு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. போல போய் பிடிக்கவே முதல்ல. ஓடு. வா விடுங்க தம்பி. தம்பி அண்ணன் விடுங்க. அண்ணா கேளுங்க. தம்பி விடுங்க. ஐயா நீங்க போங்க. இங்க விடுங்க. தம்பி விடுங்க. ஓடுங்க தம்பி. கேளுங்க. கிளை பாடி. தம்பி நீங்க போகாதீங்க. ஐயா விட்டுறாதீங்க. சரியா இவங்க மேல ஒரு கண்ணு வையே. ஏக்கா வராங்க, சீக்கிரம் ஓடி வாக்கா. ஏய் 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 அங்க இருக்கா பாரு. ஏய் வாடா. சீக்கிரம் வாடா. ஏய் வாடா. ஏய் ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் தங்கச்சி மேல கைய வச்சிருக்கான். என் அண்ணனை தாண்டி அவன் என்ன தொட்டான், அவன் சாவு நிச்சயம். இல்லே சனியா அவன் அப்ப போய் ஆறுல தூக்கினாவே. என்னல இது புது குழப்பமா இருக்கு. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். ஆளை மாத்தி தூக்கி இருக்காப்ல. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா பெரிய சட்ட சிக்கல் வந்து சேர்ந்துருமே. என்னலே உளற நீ. இந்நேரம்
உங்க புள்ள அவசர தாலி கட்டியிருப்பாரே. ஐயோ வேகமா வாங்க. ஓடல இரு நான் உன்னை ஏ மாமனாரே, அத்தை ஆசீர்வாதம் பண்ண கூட்டு போலியா? ஓடவா செய்ற? நாசமா போகுது. ரத்னா கிடைக்கலனாலும் பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துக்கலாம். தள்ளுமா. இப்ப யாரோ ஊர் பேர் தெரியாத பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வந்துரும் போல இருக்க. போமையா இப்ப நான் கொலை வரியில இருக்கேன் என்று அடி வாங்காத நீயும் பேசாம வாழை முதல்ல. போமையா. எங்க தப்பிக்க பாக்குற? என்ன திமிர்ற? சமரு ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது தமிழ் வரைஞ்சது தானே? ஏன் பாரதி இதை டஸ்ட்பின்ல போட்டீங்க? கண்டிப்பா தமிழ் இதை எனக்கு கொடுக்க சொல்லி தான் அனுப்பியிருப்பா. இது ஒரு மெமரி. என் ஃப்ரெண்டு எனக்காக ஆசையா வரைஞ்சு கொடுத்து அனுப்புனதை டஸ்ட்பின்ல போடுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? பாரதி, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சென்னையிலேருந்தே உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். போனப்ப இருந்த உற்சாகமும் சந்தோஷமும் வர்றப்போ உங்ககிட்ட இல்ல. இடையில என்னங்க நடந்துச்சு? நானும் எங்க என்ன தப்பு பண்ணேன்னு எல்லா விதத்திலையும் யோசிச்சு பார்த்துட்டேன். என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எதுவும் செய்யலன்னு நம்புறேன். ஒரு தடவை ஆபீஸ்ல தெரியாம பேசிட்டேன். அதுக்கும் நீங்க பதில் கொடுத்துட்டீங்க. அந்த நிமிஷத்துல இருந்து நானும் என்னோட லிமிட்ல இருந்து தாண்டினதில்ல. இல்ல, நீங்க எதுவும் செய்யலாதே. தேவையில்லாம நீங்க ஏதாவது யோசிச்சு உங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிக்காதீங்க. அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு விலகி போறதுக்கு என்ன காரணம்? அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க மேலேயோ நீங்க நடந்துக்கிறதுலயோ எந்த தப்பும் இல்லை. நான் உங்க மேல வருத்தப்பட்டோ சங்கடப்பட்டோ விலகி நிக்கல. எதுவோ வேண்டாம் தான் ஒதுங்கி போறேன். இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு ஆளை, ஒரு ஃப்ரெண்டை நான் சந்திச்சதே இல்லை. உங்க மேல அந்த மதிப்பும் மரியாதையும் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா பாக்குறவங்களுக்கு அது எப்பவும் சரியா தெரியாது. அங்க பாருங்க, ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்த உடனே அவங்க 2 பேரும் எப்படி பேசி சிரிக்கிறாங்கன்னு இத கொச்சப்படுத்த தான் பாப்பாங்க. பாரதி, பேசுறவங்க எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு பயந்துகிட்டு நாம ஒதுங்கி போகணுமா என்ன? சொல்லுங்க, ஒதுங்கி போகணுமா? நான் இருக்கிற நிலைமையில நான் விலகி போய் தான் ஆகணும். ஆதி, ஒரு ஆணா இதுல பெருசா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஆனா என் நிலைமையில இருந்து யோசிச்சதான் உங்களுக்கு தெரியும். நான் கல்யாணமானவ, ஒரு குழந்தைக்கு அம்மா, ஹஸ்பண்ட் இல்லாத சிங்கிள் மதர். இது போதுமே எப்படி வேணாலும் பேசுறதுக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவங்க 2 நாள் சைட் விசிட்டுக்கு வந்தாங்க.
இன்னைக்கும் சைட்டுக்கு போனா திரும்ப வரதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும் சார். அதான் நீங்க கூட போறீங்கல்ல, அப்புறம் என்ன? அதான பிரச்சனையே. பாரதி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சார், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். சைட் எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அதான் சைட் விசிட்டர் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கிளைண்ட்ஸை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆதி, are you sure? ஷியோர் சார். ஓகே, then fine. ஆதி, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வாங்க. டேய் ஆதி, டேய், நான் காதல கேட்டதெல்லாம் உண்மையாடா? நீதான் தனியா போறேன்னு சொன்னியா? சொல்லுடா. டேய், லூசாடா நீ? ஆமாடா, நான் லூஸா இருப்பேன், ஆனா இப்ப இல்ல. அது சரி, என்னடா ஒரே நல்ல இந்த மாற்றம்? புத்தருக்கு போதி மரத்துல ஞானம் கிடைச்ச மாதிரி உனக்கு போன இடத்துல நல்ல புத்தி வந்துருச்சு போல இருக்கு. என்னடா கிண்டலா? சும்மா சும்மா எப்பவும் ஒரு பொண்ணு கூடயே சுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏதோ ஒரு கட்டத்தில் அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு தேவையில்லாமல் 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிடும். இப்போவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர்ல. ஆமா மச்சான், கரெக்டு தான். நீ சொல்றது ரொம்ப கரெக்டு. அவங்க வீட்டில் தப்பா நினைப்பாங்கல்ல. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். உன்னோட இந்த சேஞ்சு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது எப்படி ஓவர் நைட்ல நடந்துச்சுன்னு தான் யோசிக்கிறேன். இல்லடா, எனக்கு நம்ம இருக்கிற சொசைட்டி, நம்ம பழகின ஆட்கள் அதான் தெரியும். அதை தாண்டி இங்கே வேற ஒரு உலகம் இருக்கு. அவங்க தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. நானும் யோசிச்சேன், அதான் எனக்கும் கரெக்டாக தோணுச்சு. அப்பாடா மச்சான், நீ இப்பதானே சரியா யோசிக்கிற. ஆதி, நீ யாரு, உன் ரேஞ்ச் என்ன? இப்பதான் நீ இதை ரியலைஸ் பண்ற. அவங்களுக்கு இருக்கிற ஃபேமிலி சொசைட்டி மாதிரி உனக்கு இந்த பக்கம் இருக்குடா. இது பாரு, சோ இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு ரொம்ப சரிதான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கதிர், இதனால என்னடா பிரச்சனை? எதுக்குடா இப்ப அப்செக்ட் பண்ற? நீ தான் பிரச்சனை. உன் ஐடியாஸ் எல்லாமே பிரச்சனை தான். உனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. கதிர், டோட்டலா அதை பண்ற இதை பண்றேன்னு மொத்தமா நீ சொதப்பதா போற. கதிர், இது ஆபீஸ் மீட்டிங். எங்க என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு. அதுதான்டா பேசுறேன். ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம், உனக்கு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இல்லனா இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் இந்த கம்பெனி ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அதெல்லாம் கம்பெனியோட ட்ரெடிஷனல். இதெல்லாம் தான் ஒரு கம்பெனியோட பேசிக்ஸ். சோ அதுலலாம் கை வச்சா அவ்வளவுதான். உன் ஐடியாஸ்லாம் என்னைக்குமே இங்க உதவாது. இத மாத்த சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்லு. மேடம், அது என்ன மீட்டிங்னு அங்க சொன்னாங்க. கௌதம் இல்லாத ரூம்ல என்ன பண்றீங்க? அது வந்து மேடம், நான் ரிப்போர்ட் எடுக்க வந்தேனா, அதான் மேடம். ஓகே, சரி நீங்க போங்க. வரேன் மேடம்.
ஏதோ சரியில்லையே. இந்த பொண்ணை பார்த்தா சந்தேகமா இருக்கே. இங்க பாரு கதர், வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே வேற கதர். பழைய மாதிரி ஒரு சைட்டுக்காக 4 நாள் காத்துக்கிட்டு இருந்தா போட்டியா நிக்கிறவன் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பெரிய கம்பெனி எல்லாம் கூட இப்படி சின்ன கம்பெனியை சாப்பிட்டு அசால்ட்டா போயிட்டே இருப்பாங்க. கதர், ப்ளீஸ் ஸ்டாப். ஒன்னு புரிஞ்சுக்கோ, நம்ம மாற வேண்டியது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அமைதியார். நீ புரியாம எதுவும் பேசிட்டு இருக்காத. யாரு? நான் புரியாம பேசிட்டு இருக்கனா? டேய், உனக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு வந்தவன்டா நானு. இவங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சீனை போடுறியா நீ? நல்லா கேட்டுக்கோ, இப்ப சொன்ன எந்த பிளான்லயும் எனக்கு 1% கூட நம்பிக்கை வரல. நீ புதுசா பண்றேன்னு கம்பெனியை திவாலாக்க போற. இவங்க அதுக்கும் சேர்த்து கங்க்ராச்சுலேஷன் சார்னு கை தட்ட போறாங்க. எல்லாம் சேர்ந்து கை தட்டிட்டு உட்கார்ந்துருங்கயா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இவங்க வேற பார்த்துட்டாங்களே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? இவைய திருட்டு மொழி முழிக்கிறா. பார்வையே சரியில்லையே. எதுக்கு கதிர் மாமாவை பார்த்துட்டு போனோம்? நீடிக்குது, என்னன்னு கண்டுபிடிப்போம். கௌதம்க்கும் கதிர் மாமாக்கும் ஏதோ சரியில்லை. பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி பிரச்சனையை சரி பண்ணிடணும். என்ன செய்யலாம்? என்னாச்சுன்னா? அம்மா என்னன்னு தெரியல, போய் பார்க்கறேம்மா. அண்ணே, அம்மா லேட் ஆகுமா? என்னன்னு தெரியலம்மா, பார்த்துக்கிட்டு இருக்கம்மா. சரிண்ணே, என் வீடு இங்க பக்கத்துல தான் ஆ, இருக்கு. சரிங்க. நானே போய்க்கிறேன். போங்க. இந்தாங்க. தேங்க்யூம்மா. நல்லா வேட்டை தான் இருக்கு. இன்னைக்கு மாட்டினோட ஊர்த்தி. என்னமா என்னமா என்னாச்சு? என்னமா? போய் யாரோ போய் பாத்துடா. பிடிங்க. டேய், திருட. டேய், ஓடாத டேய். டேய், விடுடா. டேய், அக்கா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி சாரி பாட்டி, வெளியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பூஜைக்கான வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க செய்றோம் மேடம். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அன்பரசி. எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து அரேஞ்ச் பண்றது மட்டும்தான் வேலை. நீங்க போயிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க பாட்டி. ஹேய், உன்னை இந்த வீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற அளவுக்கு இந்த வீட்ல சகல உரிமையும் உள்ளபடி நானு. நான் ஏண்டி உனக்கு இந்த விளக்கம் எல்லாம் கொடுக்கணும்? வெளியில போன்னு சொன்னா போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இது என்னமோ உன் அப்பா வீடு மாதிரி நடு வீட்டுல நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் இந்த மங்காவையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நேனு மங்காவே, ஆமாங்க, இது எங்க அப்பா வீடுனே வச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு சொல்ல சொன்னா அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபாவையும் கையோட செக் பண்ணணும். தீபாவை செக் பண்ணணுமா? ஆமா, அவளும் தானே போட்டி போட்டா. இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் நெக்லஸ் காணாம போயிருக்கு. தீபாவும் இந்த வருஷம் தான் புதுசா வந்திருக்கா. கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு வந்த டவுட் சரியா தானே இருக்கு. இந்தா, நீயே பாத்துக்கோ. ஏ மலர், என்னடி பண்ணிட்டு இருக்க? விடு மதுமிதா, அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவ நல்லா தேடி பாக்கட்டும். இல்லங்க அத்தை, இவ பேசாம இரு, பாக்கட்டும்.
என்ன அது? அத்தை பாருங்க, நீங்க தேடினாலும் கிடைச்சிருக்காத உங்க அருமை மருமகளோட லட்சணத்தை. இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு எவ்வளவு தைரியமா பேக்கை செக் பண்ணிக்கங்கன்னு நீ சொல்லுவ? அதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி. அப்படியெல்லாம் சொன்னாதான் அவளோட கான்ஃபிடன்ஸை பார்த்து நாம செக் பண்ணாம விட்டுருவோம். அக்கா, நீ புடிச்சுக்கிட்டு வந்த புளியங்கொம்பு ஏங்க சும்மா இருங்க. என்ன தீபா இது? அத்தை, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அத்தை. என்ன கையும் களவுமா மாட்டியும் இன்னும் வாய்ஜ அழுத்த காட்டி வண்டி ஓட்டிடலாம் நினைப்பா? அக்கா, என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கு மேல நீ இன்னும் அவளுக்கு முட்டு கொடுத்து பேச போறியா? தில்லுமுள்ளு பண்ணி உன் வீட்டுக்குள்ள வந்தவ இத பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அடிச்சு விரட்டுக்கா. அத்தை, என்ன நம்புங்க அத்தை. சத்தியமா அது எப்படி என் பேக் உள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல அத்தை. கார்த்தி, என்னப்பா இது? இப்ப என்ன பண்ணும் நீயே சொல்லு. கார்த்திக் சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இதை எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா? என்ன சார், நீங்களும் இப்படி அமைதியா இருக்கீங்க? இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். உனக்கு எப்படி கண்ணு தெரியும்? நீ அழாத. நீ எடுத்திருந்தா தானே உனக்கு தெரியறதுக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, நீ அழக்கூடாதுடா ராஜாத்தி. கண்ணை தொடச்சுக்க, கண்ணை தொட. ஆனா இந்த நெக்லஸ் எப்படி உன் பைக்குள்ள வந்ததுங்கிற விஷயம் என் பேரன் கார்த்திக்கு தெரியும். ஐயா சொல்லியா? கார்த்தி, என்னப்பா நடக்குதுங்க? நெக்லஸ் பேக்குள்ள வந்ததுக்கும் தீபாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா. ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நேத்து நைட்டே தெரியும். நான் பாட்டி கிட்ட நெக்லஸ் தீபா பேக்ல தான் இருக்குன்றத சொல்லிட்டேன். சொல்லியா கார்த்தி? இந்த சபையில வச்சு தீபாவை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்காங்க. அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணவங்க யாருன்னு அவங்க முகத்திரைய கிழிக்கணும்ல. சொல்லியா, அவங்க யாருன்னு சொல்லு. இல்ல பாட்டி, வேண்டாம். தீபா இதை பண்ணலன்னு நம்புறீங்களா? ஐயா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னா கூட நான் தீபாவை சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். அவ சொக்க தங்கம். அத அவ இந்த வீட்டுக்கு வந்த 2ஆம் நாளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும் பாட்டி. மற்றபடி இது யார் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். அதே மாதிரி யார் சந்தோஷத்தையும் கெடுக்காம நாங்க கிளம்பிடுறோம். என் பேரை பெருந்தன்மையா சொல்றான். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த கேடுகட்ட வேலையை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். மாப்பிள்ள, உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி நிக்க வச்சு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி தப்பா நினைக்க முடியும்? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆனா பாட்டி, எல்லாரையும் ஒரு மிரட்டிட்டீங்க பாட்டி. எல்லாம் உன் தம்பி சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ணேன். பேசாம இருக்கிறான் பார். அம்மா, கொண்டா அந்த நெக்லஸ. தீபா, இந்த நெக்லஸ உனக்கு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்.
அதுக்கு முன்னாடியே தன்னால அது உங்ககிட்ட வந்துருச்சு பாத்தியா? இந்தா இத வாங்கிக்க. இந்தா பாட்டி. சரி நீ திரும்பு, நானே போட்டு விடுறேன். பாட்டி திரும்பு. ப்ளீஸ் பாட்டி, எனக்கு இது வேண்டாம் பாட்டி. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. நான் இதோட மதிப்பு தெரியாம பேசுறேன்னு நினைக்காதீங்க பாட்டி. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில இது எனக்கு வேண்டாம் பாட்டி. நீங்க முடிவு பண்ண மாதிரி அடுத்த வருஷம் போட்டி வைங்க. நான் அதுல ஜெயிச்சு இதை வாங்கிக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் தீபா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹாஸ்னி குடு. மா வாங்கம்மா. சிஸ்டருக்கு பீதி கிளம்பிடுச்சு. அந்த ஃபைல பார்த்ததும் அத்தையோட பயம் அப்பட்டமா தெரியுது. பயங்கர பயத்துல இருக்குது. மா ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்கம்மா. நான் தான் ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துட்டேனேப்பா சூர்யா. இல்லம்மா, என்னையும் மாறியும் தான் பாத்தீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்குள்ள நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. பாருங்கம்மா. நம்ம பரம்பரைக்கு ஒரு பேத்தி பிறக்க போறா. ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பாரு. பாருங்கம்மா. என்னன்னு தெரியலையே. நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் சூர்யா. அது நைட்டு முழுக்க நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு தூங்காம இருந்திருக்கா. அதனாலதான் அப்படி ஆயிருச்சு. நீ எதுவும் பயப்படாத. மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு கோவில் இருக்க சித்தர் கூட சொல்லியிருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அதுதான் பிரச்சனையே. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு 2 சித்தர்கள் இமயமலைக்கு கிளம்பி போயிருக்காங்க. குழந்தை பிறக்கிற அன்னைக்குதான் அவங்க திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால நீங்க கவலையே படாதீங்கம்மா. குழந்தைய பத்தி ஃபீல் பண்ணாதீங்கம்மா. ஸ்ரீஜா, நீ அம்மாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. பாத்து கை தாங்கறீங்கம்மா. எதனால அப்படியே டைம் பாத்துமா? மாமா பாத்துக்கோங்க. மாப்பு வாங்க போங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கே இப்படி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க முதல்ல சூர்யாவுக்கு கால் பண்ணி நாளைக்கு மாரிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆமாமா, முதல்ல சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. அம்மா தான் கால் பண்றாங்க. ஹலோமா,
சூர்யா நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சூர்யா, நாளைக்கு நம்ம வீட்ல நவராத்திரி ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கேன்பா. அதனால என்னம்மா, தாராளமா பண்ணுங்க. வீட்டோட மூத்த மருமக மாறி இல்லாம எப்படிப்பா நவராத்திரி ஃபங்க்ஷனை வீட்ல நடத்த முடியும்? அது மட்டும் இல்லாம மாறி வேற மாசமா இருக்கா. தேவி அக்காவே வந்து பிறக்க போறாங்க. அதனால மாறி கையால கொலு வச்சு பூஜை பண்ணா சிறப்பா இருக்கும் சூர்யா. அதனால நாளைக்கு கண்டிப்பா மாரிய கூட்டிட்டு வீட்டுக்கு வர. மாரி கையால தான் நம்ம வீட்டு நவராத்திரி பூஜை நடக்கணும். சரிங்கம்மா, நான் கண்டிப்பா மாறி கூட்டிட்டு வரேன். நீங்க ஏற்பாட்டை பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் சூர்யா. அப்போ நான் போனை வச்சிரட்டுமாப்பா? சரிங்கம்மா. பாத்தியா மாப்ள, சிஸ்டர் வலைய விரிச்சிட்டாங்க. சூர்யா மாரிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டான். நம்ம மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பக்காவா பண்ணிடணும். வாங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம பாதயாத்திரை கிளம்பிடலாம் சிஸ்டர். என்ன மாதிரி? வீட்ல தண்ணி இல்ல ஹஸ்பண்ட் சார். தண்ணி லாரி எப்போ வரும்னு கேட்டுட்டு வரேன். மாதிரி தாரமா தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்க ஹஸ்பண்ட் சார்? நாளைக்கு நம்ம வீட்ல நவராத்திரி ஃபங்க்ஷன் பண்ணணுமா, அதுவும் வீட்டுக்கு மூத்த மருமக உன் கையால தான் பூஜை பண்ணணுமா. அதனால நாளைக்கு உன்னை அம்மா வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. என்ன மாதிரி யோசிக்கிற? நீ வந்துதான் பூஜை பண்ணுமா? அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்களே சொல்லிட்டீங்க, போயிட்டு வந்துடலாம் ஹஸ்பண்ட் சார். ரொம்ப சந்தோஷம் மாறி. பிறக்க போறது தெய்வ சக்தி உள்ள குழந்தைங்கிறதுனால குழந்தைக்கு ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கும். தேவி அம்மா, தாரா அத்தை ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கையால தான் பூஜை பண்ணணும்னு சொல்றத கேட்கும்போது கண்டிப்பா இதுல ஏதோ சதி இருக்குமா. எதுவா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்களும் சமயபுரம் மாரியம்மனும் தான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? டேய், நான் என்னடா மறைக்க போறேன்? இப்ப சொல்லு சொல்லு சக்தி. சாரி வெற்றி, இன்னைக்கு எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். இப்ப அதுவாடி முக்கியம். ஏன் என்கிட்ட மறைச்ச? வீட்டில் ஃபங்க்ஷன்டா, உன்கிட்ட வந்து சொன்னா நீ எக்ஸாமுக்கு போக சொல்லுவ. அதனால தான் நான் சொல்லலை. அறிவு இருக்காடி உனக்கு? சரி, முதல்ல நீ கிளம்பு, போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா, போ. டேய், என்னடா சொல்ற? ஃபங்க்ஷன் இருக்குடா, அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இப்பவே கிளம்பு. டேய், வேண்டாம்டா, நான் இல்லைன்னு தெரிஞ்சா அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க. வேண்டாம் வெற்றி. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உடனே கிளம்பு. ஏய், என்னடா சொல்ற? நீ இல்லைன்னு தெரிஞ்சாதான் பிரச்சனை. நீ இங்கே தான் இருப்ப. நீ என்ன சொல்றன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? எல்லாம் எனக்கு புரியுதுடி. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. டேய், கிளம்புன்னு சொல்றேன்ல. சக்தி, ஆல் தி பெஸ்ட் டி. சரி, அந்த ஹால் டிக்கெட்லாம் இருக்குல்ல? இருக்கு, மொபைல்ல தான் காமிக்கணும். சரி, நீ கிளம்பு. பாய். ஏய்,
கிளம்புன்னு சொல்றேன்ல, போ. ம். சக்தியை எக்ஸாம் எழுத அனுப்பி வச்சிட்டோம். இப்போ எல்லாரும் சக்தி எங்கன்னு கேட்பாங்களே, என்ன பண்றது? அண்ணா, இந்த ட்ரெஸ் எப்படிண்ணா இருக்கு? என்னம்மா சொன்ன? அண்ணா, என்னண்ணா என்ன யோசனையில இருக்க? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்குமா? அண்ணா, சக்தி எங்கண்ணா? அண்ணா, சக்தி எங்கன்னு கேட்டா. சக்தி அது வாங்க பாத்து. அது வந்து அப்பா அம்மா வராங்கண்ணா. டேய் அம்மா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? இப்பவே வா. மா, நல்ல நேரம் 10:30 மணிக்கு தானம்மா? கோயில்ல வச்சு பண்றோம்டா. இன்னைக்கு கோயில்ல திருக்கல்யாணமா. எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ஃபங்க்ஷனை பண்ணா நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் சொல்றேன், வா போலாம். என்னம்மா இப்படி திடீர்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? வெற்றி, எனக்கே நேத்து நைட்டு தாண்டா திருக்கல்யாணம்னு தெரியும். சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? அதான் எல்லாரும் கிளம்பி ரெடி ஆயிட்டோம்ல. போ, போய் சக்தியை வர சொல்லு. திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபங்க்ஷனை பண்ணிட்டு வந்துடலாம். சரண்யா, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டமா. ஏய், என்னடா அப்படியே மசமசன்னு நிக்கிற? போடா, அவளை போய் கூட்டிட்டு வா. அம்மா, அது அண்ணா, என்னண்ணா நீ அப்பத்துல இருந்து அதே இதுன்னு சொல்லிட்டு இருக்க? இரு, நான் போய் சக்தியை கூட்டிட்டு வரேன். ஏய் சரண்யா, இரு. என்னாச்சுன்னு? சக்தி இப்போ வீட்ல இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா வெற்றி, நீயும் சக்தியும் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துறீங்க. அவ இல்லாம எப்படி பண்ண போற? புரியுதுப்பா, ஆனா இப்போ வேற வழியே இல்லையேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடா. அவளை பயப்படாம வர சொல்லு. மெட்ராஸ் சைக்கிளா யாராவது ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்பாங்களா? ஆமாமா, அதுவும் இது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன். அது என்னன்னு சக்திக்கு மெட்ராஸ் சைன் சொல்லதான் நீ இவ்ளோ யோசிச்சியா? இல்ல சரண்யா, ஃபங்க்ஷனை நாம பாத்துக்கலாம். அவ வேணா ரெஸ்ட் எடுக்கட்டுமே. அப்புறம் அவளால எல்லாருக்கும் பரவிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். சக்தி மூலமா பரவலன்னா மெட்ராஸை வரவே வராதா? என்னடா பேசுற நீ? நீ அவளை ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வர சொல்லு. யாருக்கும் பரவாது, அவளுக்கும் ஒண்ணும் ஆவாது. இப்பவே போன் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர சொல்லு. அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். அதுவும் சரிதான். இன்னும் என்னடா யோசிக்கிற? இல்லம்மா, எதுக்கு ரிஸ்க்னு பாக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதே உன்கிட்ட நான் சொன்னேன், ஒரு சின்ன தடங்கள் கூட வராம இதை செஞ்சு கொடுக்கணும்னு. இப்ப நீ இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? சரிம்மா, சக்தி வரவும் நானே அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மா, இப்ப நீங்க முதல்ல போங்கம்மா, பின்னாடி நானும் சக்தியும் வந்துடுறோம். அண்ணா, பயப்படாம வாண்ண. மெட்ராஸ் எல்லாம் ஒரு சின்ன விஷயம். சரிம்மா. நீ எல்லாரையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போ, நான் சக்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. சரிடா, சக்தியை கூட்டிட்டு வா, நம்ம போலாம். பாத்து. பரவாயில்ல. வெற்றி, லேட் ஆகாத, சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. அண்ணா, சீக்கிரமா வந்துருண்ணா. சரிம்மா. நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். வண்டியில இருங்க. அண்ணா, சீக்கிரமா வந்துடணும் அண்ணா. பாய். பாய். இவ வேற நேரங்காலம் தெரியாம சரண்யா வேற சக்தி மேல பாசத்தை கொட்டுறாளே. என்னண்ணே, ஜாலியா இருக்கா போல? டேய், நான் இங்க ஜாலியா வாடா இருக்கேன். நான் இங்க தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். தனியாவா? என் வீட்டுல யாரும் இல்லையா? டேய், இப்பதாண்டா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க.
அண்ணா நீ போலையா? டேய் இருக்கிற பிரச்சனை தெரியாம நீங்க வேற ஏன்டா என்ன போட்டு பாடாப்படுத்துறீங்க? இன்னும் என்னன்னே பிரச்சனை? அதான் எல்லாத்தையும் சமாளிச்சு வெள்ளி விழா வரைக்கும் வந்துட்டோமே. இப்பதான்டா பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சக்தி இப்பதான் கலெக்டர் எக்ஸாம் எழுத போயிருக்கா. என்னது இன்னைக்கு எக்ஸாம்? ஆமாண்டா. அப்ப வெள்ளி விழா ஃபங்க்ஷன் என்னாச்சு? அதுவும் இன்னைக்கு நடந்தாகணும்டா. ஆத்தி டேய் கிரி, அன்னைக்கு தில்ல பாத்தியா? வெள்ளி விழா இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாம எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. டேய் அவ போக மாட்டேன்னு தான் சொன்னா. நானும் அதை வம்படியா அனுப்பி வச்சிருக்கேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க எப்ப சுடுசோறு சாப்பிட்டாலும் குழம்பு ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த வெறும் சாதத்தை 2 வாய் எடுத்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல குழம்பு வைக்க வழி இல்லாம வெறும் சாதத்தை தின்னு வளர்ந்த உடம்பு இது. அந்த அரியோட மனம் என் நாக்குல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை நானே நினைச்சாலும் மதிக்க முடியாது. வேற எந்த விஷயத்துக்கும் இந்த சக்தி இருக்கான்னு தெரியல. ஒரு சாப்பாட்டோட ருசி தான் நம்மளை எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு போகும். என்னென்னமோ ஞாபகப்படுத்தும். நீ சாப்பிடுப்பா. இந்த பொரியல் நல்லா இருக்கும், சாப்பிடு. சூப்பரா இருக்குப்பா. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நலன். அந்த ஊறுகாயை கலந்து சாப்பிடு. இங்கேயே செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சாப்பாடு? நல்லா இருக்கு சார். இப்படி நல்லா சாப்பிடு. சார் வேற எதுனா? ரசம் வேணுமா? ஒரு நிமிஷம் சார், எடுத்துட்டு வந்துறேன். இங்க ரசம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அக்கா செல்வி, என்ன இது தீர்ந்து போற வரைக்கும் என்ன பண்ண? கவனிக்கல கண்ணா, எடுத்துக்கிறேன். நீ சரி கொடு, நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போய் பாரு. பாப்பா இந்த வர. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த இன்வெஸ்டர் ஏதாச்சும் சொன்னாரா இல்லையா? இல்ல போகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்டா போனீங்களே, இப்ப ஏதோ மௌனம் வரத மாதிரி இப்படி அமைதியாவே வரீங்க. டேய் நீ ஏதாவது பேசுனியா? என்ன கேட்ட? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த இன்வெஸ்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அதுவா, ஒரு சூப்பர் வழியை காமிச்சிருக்காரா.
அவர் சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பாஸ் சொன்னாரு? ஹலோ காற்றின் மொழி. என்னங்க ஆச்சு? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. அவரை மீட் பண்ண ஒரு நிமிஷம் டைம் கிடைக்குமான்னு நான் ஏங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவர் கூட அவர் காரில் ஒன்றா ட்ராவல் பண்ணி அவர் கூடவே உட்காந்து சாப்பிட்டு நம்பவே முடியல தெரியுமா? சூப்பருங்க, செம்ம சூப்பர். நான் தான் சொன்னேன்ல எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. எல்லாம் உங்கள் எனர்ஜி ட்ரிங்க் செஞ்ச வேலை தான் தெரியுமா? அது மட்டும் இல்லைன்னா அவர் என் கூட பேசியிருக்கவே மாட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏற்கனவே அவர் உங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்திருப்பாரு. இந்த ட்ரிங்க் அந்த நேரத்துல அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். சரி, அதை விடுங்க. ஆமா, போன காரியம் என்னாச்சு? எல்லாமே ஓகே தாங்க. என்னோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்காக தான் அவரை மீட் பண்ணணும்னு நினச்சேன். 50 கோடியா? ஆமாங்க, அவர் பெரிய இன்வெஸ்டர். வளர்ந்து வர பிஸ்னஸ் குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவரோட வேலையே. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு 50 கோடி தரேன்னு சொல்லிட்டாரா? டைரக்டாக தரதா சொல்லலை, ஆனால் அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா தரேன்னு சொல்லியிருக்காரு. 50 கோடி கிடைக்குதுன்னா பண்ண வேண்டியது தானே? அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப டஃப்பான டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. எவ்வளோ டஃப்பா இருந்தா என்ன, நீங்க சூப்பரா செஞ்சு முடிச்சிருவீங்க பாருங்க. மனசுல நம்பிக்கையோட ஒரு காரியத்துல இறங்குனா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க நினைச்சது நடக்கிறதுக்காக நான் எப்பவுமே வேண்டிப்பேங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், இப்ப நம்ம சாப்பிட்டோம் பாத்தியா மெஸ், அதுல இருக்கிற யுனிக்கான டேஸ்ட் எல்லாத்தையும் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல கொண்டு வரணும். ஆதவன், கார் அப்படி திருப்பி அன்னபூர்ணி மெஸ்ஸுக்கு விட சொல்லு. அங்க எதுக்கு பாஸ் இப்ப? நீ போ, நான் சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃபர்ஸ்ட் பாட போறது யார் சார்? தமன்னா தாமா. தமன்னா, நீ வந்து பாடுமா. தமன்னா வாயை திறந்து அவ்வளவுதான். ஐயோ, இவங்க என்ன இவ்வளோ லேட் பண்றாங்க? இந்நேரம் உள்ள தமன்னா பாட ரெடியா இருப்பாள, என்ன பண்றது? ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எவ்ளோ? அட வாங்க மேடம், லேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வேற. நானே வரேன் சார். என்ன சாரிங்க, அவசரம்? டென்ஷன்ல கையை பிடிச்சு எடுத்துட்டேன். வாங்க போலாம். வாங்க வாங்க, சைலண்டா வாங்க. என்ன வாங்க, கொஞ்சம் இருங்க. அம்மா அம்மா தான் கால் பண்றாங்க. அம்மா அவங்க வந்துட்டாங்கம்மா. அவங்கள பின்வாசல் வழியா நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உள்ள அவங்கள உட்கார வச்சிடுறேன். நீங்க தமன்னா கிட்ட மட்டும் சொல்லிடுங்க. சரி சரி, சீக்கிரம் பண்ண. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, ஓகே வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏமா இப்படி உத்து உத்து பார்த்து உங்க கண்ணு பட்டு மீனுக்கு முடியாம போயிட போகுது. நான் உத்து பார்த்து உடம்பு முடியாம போறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன இங்க வரைக்கும் வந்து நிக்கிறீங்க? ஏன் நான்ல இங்க வரக்கூடாதா? சண்மதி மீனுக்கு இற வாங்கிட்டு வர சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் இந்த மீனுக்கு சாப்பாடு. இது இங்கேயே இருக்கட்டும். சண்மதி வந்து மீனுக்கு இற போட்டுக்கட்டும். வரட்டுமா? ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாங்களா? என்ன சந்தேகம்? இந்த மீன் தொட்டிய இங்க எதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க? ஓஹோ, இதுதான் உங்க சந்தேகமா? இந்த மீன் வாஸ்து மீனா. யாரெல்லாம் உண்ட வீட்டுக்கு ரண்டகம் பண்ணிக்கிட்டு வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பழி வாங்குமா. எதுக்கும் நீங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஐயோ அப்பா, அது வந்து டங்க் ஸ்லிப் ஆகி ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா. வரும் ஃப்ளோல. சண்மதி வாமா. என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, இந்த செல்லக்குட்டிங்களை பார்க்க வந்தீங்களா? சித்தப்பா, உங்களை இவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? இதோ வாங்கி வச்சிட்டமா. என்ன பண்றீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? சாப்பிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா உங்களை? சொச்சோ, கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சாப்பிடு. அவ என்னமோ பண்ணிட்டு பொறுமையா பொறுமையா. எங்க மேல 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 இருக்கு பாரு, பாரு மேல இருக்கு. வந்ததுல இருந்து இந்த ரூம் எக்ஸிபிஷன் மாதிரி ஆகி போச்சு. சண்மதி, நீ என்ன சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க? ஜாஸ்தியாலாம் போடக்கூடாது. அது எங்களுக்கும் தெரியும். அப்பப்போ சும்மா 1-2 பீஸ் போட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அத பாக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, அதான். ஆமா, இந்த மீன் வந்ததுல இருந்து ஏன் இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேங்கிற? அதுவா, இந்த வாயில்லா ஜீவன் இருக்குல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது, பொய் சொல்லாது, அப்புறம் துரோகம் பண்ண தெரியாது, சுயநலமா தன்னை பத்தி மட்டும் யோசிச்சு அதுக்கு ஸ்பெஷலா ஒரு பிளான போட்டு மத்தவங்களை கவுக்கலாம் தெரியாது. ஓகே ஓகே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. பேசிதான் பாருப்பா. அட, நீதான் தைரியமான ஆளாச்சே. அம்மா தாயே, இதோட நிறுத்திக்கலாம். அந்த மீன் வந்ததுனால நீ சந்தோஷமா இருக்க, அதை நீ கண்டினியூ பண்ணு. அந்த வாயிலா ஜீவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடு. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன், ஓகேவா? அந்த பயம் இருக்கட்டும். எல்லாம் என் நேரம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். லவ் ஃபிஷ்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வந்திருக்கு மேடம்.
அந்த ஃபிஷ்ஷை ஜோடியா கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற ஜோடிங்க கூட சேர்ந்துருவாங்க மேடம். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யம் வந்துடும் மேடம். இப்படி லவ் ஃபிஷ் எல்லார் வீட்லயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு டைவர்ஸ் கேஸ் இப்படி எதுவுமே வராம போயிடும்னா பாத்துக்கோங்களேன். மவன எதை வேண்டான்னு சொன்னா அதை போட்டு விட்டல நீ. முறைகிறத பார்த்தா கடையிலே டிவோர்ஸ்ன்ட்டு போயிடுவா போலயே. ஏன் கார்த்திக், இந்த மாதிரி எல்லாம் கூட ஃபிஷ் இருக்குமா? ஆச்சரியமா இருக்குல்ல? இருக்கும் போலயே சண்முதே. எனக்கும் கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நாளுக்கு நாள் மக்களோட மூட நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்கு பாரு. இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. ஐயோ, என்ன நினைக்கும் போது இது சிரிப்பா இருக்கு. சார், ஐயோ சார் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இவன் வேறையா? நீ போய் வேலையை பாரு. சரிண்ணே. வணக்கம் மேடம். வணக்கம். அப்புறம் நம்ம மீன் எப்படி வேலை செய்யுது? கார்த்திக், உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் வர மாதிரி லவ் ஃபிஷ்னு ஒண்ணு ஸ்பெஷலான ஒரு மீன் நம்ம கடைக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கு. எங்க கடையோட விளம்பரத்தை பார்க்கலையா நீங்க? என்ன போங்க, நல்ல வேலை சார் அந்த விளம்பரத்தை பார்த்ததுனால நம்ம கடைக்கு வந்து அந்த லவ் ஃபிஷ் வாங்கின முதல் கஸ்டமர் மேடம். அப்பவே சார் கிட்ட சொன்னேன், சீக்கிரமே உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு. அப்படியே நடந்துச்சு பாருங்களேன். பிசினஸ்ல வாக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம் சார். இல்லனா இப்படி 20 வருஷமா வளர்ப்பு மீன் பிசினஸ் பண்ண முடியுமா? சரிங்க சார், நான் உள்ள போய் மீனுங்களுக்கு தீனி போடணும். ஏன்னா எனக்கு சாப்பாடு போடுறதே இந்த மீனுங்க தான். உங்களுக்கு தெரிஞ்ச வேற புருஷன் பொண்டாட்டிக்கு யாருக்காவது பிரச்சனைனாலும் நம்ம கடையோட லவ் ஃபீஸை பத்தி எடுத்து சொல்லுங்க. சரிங்களா மேடம்? ஓகே மேடம். போங்க சார், போங்க. போச்சு, மொத்தம் போச்சு. என்ன சொன்ன? பிசினஸ் டெவலப் பண்ணும், அதுக்காக வாஸ்து மீன். வாஸ்து மீனா? சொல்லு, வாஸ்து மீனா? இப்படியெல்லாம் நீ என்கிட்ட சொல்லி கதை விட்ட. இந்த மீனை கொண்டு வந்து என் ரூம்ல வச்சா நான் மாறுவேனா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, நான் அதெல்லாம் கூட மன்னிச்சிடுவேன். இப்போ இந்த கடையில அந்த சேல்ஸ்மேன் லவ் ஃபிஷ் பத்தி சொன்னதை கேட்டுட்டு நான் வேணும்னே இப்படி எல்லாம் இருக்குமான்னு உன்கிட்ட கேட்டேன்ல சார், அதுக்கு என்ன சொன்னீங்க? என்னமோ ஆச்சரியப்பட்ட. நாளுக்கு நாள் மக்களோட மூட நம்பிக்கை இப்படி அதிகமா வர போச்சுன்னு சொன்னல. செம்ம நடிகண்டா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல, எப்பவும் மகா டைம்க்கு நீங்க விரும்புற சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்து உங்களை நல்லா பாத்துக்குவா. அதனாலதான் உங்களை பத்தின ஞாபகமே எனக்கு இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு யோசனையே எனக்கு வந்ததில்ல. சாரி. ஐயோ, இட்ஸ் ஓகே. ஐஷு, இங்க சாப்பிட எதுவும் இல்லையா? 2 minutes கொடுத்தா நூடுல்ஸ் ரெடி, 5 minutes கொடுத்தா தோசை ரெடி, ஒரு 10 minutes கொடுத்தா. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அது ஹோம் டெலிவரிக்கு வரதுக்குள்ள பசி பறந்து பக்கத்து ஊருக்கே போயிரும். நீங்க இருங்க, நான் வரேன். உங்களுக்கு பிடிச்ச சில்லி மேக்ரோனியும் ஸ்பைசி சிக்கனும் இருக்கு, சாப்பிடுங்க.
விக்ரம், பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு சுட சுட ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நமஸ்தர்பயாமி. ஐயா, அஸ்தி கலசத்தையும் அதிலே போட்டுருங்க ஐயா. ஈசான சர்வபூதானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மணாதிபதே பிரம்மோத்பதோஹ சிவாஹோஹ அஸ்து சதா சிவோம். போலாங்க. ஐயா, சம்பிரதாயப்படி அஸ்தி கரைச்ச கையோட இவங்க ஊரை விட்டு போக கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் தான் போகணும். இதுல என்ன சம்பிரதாயம்? வேலை முடிஞ்ச போக வேண்டியதானே. மூணு நாள் தங்க வைக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரே. மாயா இனிமே நிரந்தரமா ஏன் கூட தான் இருக்க போறாங்கிற விஷயத்த எப்படி இவர்கிட்ட சொல்லுவேன்? ரகு, மா, சிவராமா அண்ணா, அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. சரிண்ணே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாயா, எங்கேயோ உட்கார்ந்திருந்தா எப்படிமா? எந்திரிச்சு உள்ள வாடா. நான் வரல. என்னாச்சு? டாடி, லெட்ஸ் கோ. எங்கம்மா? எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போலாம். அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்.
இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி? என்னால இந்த வீட்ல தங்க முடியாது டாடி. I'll get my things. நில்லு மாயா. மாயா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. நாம இங்க இருக்கிறது தான் சரி. ஏன் டாடி? ஏன் இப்ப ஹோட்டல்ல தங்கறதுனால என்ன ப்ராப்ளம்? பொண்ணுங்க ஹோட்டல்ல தங்க கூடாது. இட்ஸ் டேம் கிரேசி. ஜஸ்ட் 3 days தானே டாடி, நம்ம ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். ஹோட்டல்ல தங்க கூடாது, இங்கதான் இருக்கணும். 3 நாள் முடிஞ்சதும் உங்க இஷ்டப்படி போகலாம். மாயா, சொந்தம் பந்தோன்னு இத்தனை பேர் இருக்கும்போது ஏமா ஹோட்டல்ல போய் தங்கணும்? உனக்கு இங்க என்ன வேணும்னு சொல்லு டாடி. மாயா, no more arguments. Let's stay here. நாம இங்க தான் இருக்கணும், இங்க தான் தங்கணும். உள்ள போ. தனலட்சுமி, மாயாவை கூட்டிட்டு போய் சீனு ரூம்ல தங்கவை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தி சாப்பிட வச்சு என் வைராகியத்தை உடைச்சிடாதீய. வைராகியமா இரு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்காக சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத சீதா. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிட வரலனா நானும் சாப்பிட மாட்டேன். பாஸ், இப்போ எதுக்கு என்ன சாப்பிட சொல்லி அடம் பிடிக்கிறிய? இது அடம் இல்ல சீதா, உன் மேல நான் வச்சிருக்கிற அக்கறை. இந்த அக்கறை எல்லாத்துலயுமே இருக்கணுமே பாஸ். எல்லாத்துலயும்னா நீ நீ என்ன சொல்ற சீதா? நான் மன்னிப்பு கேட்கும் போது நீங்க சும்மா பார்த்துட்டு தானே இருந்தீய. நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ எங்க போச்சு இந்த அக்கறை? நான் அசிங்கப்பட்டு அத்தனை பேர் முன்னால தலை குனிஞ்சு நிக்கும் போது எங்க பாஸ் போச்சு இந்த அக்கறை? நான் அப்ப அமைதியா இருந்திருக்க கூடாது, அது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. சரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நீ தயவு செஞ்சு உள்ள வா. இந்த பிரச்சனைய வேற எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். இந்த பிரச்சனைய எப்படி யோசிச்சாலும் சரி பண்ண முடியாது பாஸ். உங்க தங்கச்சிங்களோட ஆணவம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆணவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். உங்க தங்கச்சிங்களோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்பவும் பொய்க்கு முன்னாடி உண்மை தலை வணங்கி நிக்க கூடாது பாஸ். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சீதா. அதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் ஒரே நாள்ல சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் சீதா. முடிவு தெரியற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட முட்டாள்தனம். அப்படியே வச்சுக்கோங்க பாஸ். நான் முட்டாள்தனமா தான் இருக்கேன். எனக்காக நீங்க சாப்பிடாம இருக்க வேண்டாம். போங்க, போய் சாப்பிடுங்க. சீதா, நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேட்டாதான்
அது நடக்க போறது இல்ல சீதா. அது சத்தியமா நடக்காது. நடக்கலனாலும் ஏன் முடிவுல இருந்து நான் பின்வாங்க முடியாது பாஸ். நான் முடிவு பண்ணிட்டா பண்ணதான். அதை மாத்திக்கிட்டதா சரித்திரமே இல்லை. உன்னோட பிடிவாதம் குழந்தைத்தனமா இருக்கு சீதா. இருந்துட்டு போட்டும் பாஸ். பிடிவாதம் பிடிக்காத. இப்ப நீ சாப்பிட வர போறியா இல்லையா? வர மாட்டேன் பாஸ். மகாலட்சுமி மன்னிப்பு கேட்டாதான். திரும்பவும் சொல்றேன், நீ சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன், பாத்துக்கோ. பாஸ், நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். ஆனா அதுக்காகலாம் என்னால சாப்பிட முடியாது பாஸ். அப்போ நான் பட்னியா கிடந்தா உனக்கு பரவாயில்ல. கஷ்டமா தான் பாஸ் இருக்கு. ஆனா நான் சாப்பிடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன், சாப்பிட வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேட்டாத அது வரைக்கும் போராட்டம் தொடரும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சேது, இவன் வாயில இருந்து சீதா போக கூடாதுங்கிற வார்த்தை எப்படி வரும்? எப்ப வெளியில போவா அப்படின்னு தானே காத்துக்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமியோட ஆசையும் அதானே? தா இதுங்களோட ஆசையும் அதானே? நீங்க பேசாதீங்க. நீங்க அதை பத்தி பேசவே கூடாது. தபார், உண்மையை தைரியமா பேசுறதுக்கு இந்த வீட்டுல என்ன விட்டா வேற யார் இருக்காங்க? ஏய், பேசுற இந்த வாயை உடைச்சா தெரியும். துரை, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா நிப்பேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சு. தயவு செஞ்சு உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? மகா சித்தி வந்த உடனே இதை பத்தி பேசுவோம். சித்தி, இவர் உள்ள கூட்டிட்டு போங்க. நாங்க போறது இருக்கட்டும், முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு. பிச்சைக்காரி மாதிரி வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிறது அசிங்கமா இல்ல? நம்ம குடும்ப கௌரவம் ஏற்கனவே சந்தி சிரிக்குது. மகா சித்தி மன்னிப்பு கேட்கலனா அவளே போயிடுவா சித்தி. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நீங்க உள்ள வாங்க. மகாச்சித்தை வந்ததும் அவங்க எடுக்க போற முடிவால கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். ஏய், பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுனீங்க, கொன்னு போட்டுருவேன். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். பேசாம வாய மூடிட்டு இருங்க. சேது, பசங்களை ஏன் மிரட்டுறீங்க? மிரட்டி தான் ஆகணும். அர்ச்சனா, மகா மட்டும் இல்ல, சீதா கிட்ட நீயும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நீயும் மகாவும் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க. முதல்ல நீ மன்னிப்பு கேளு. அண்ணே, அர்ச்சனா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதானே, அவகிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எப்படி இப்படி பேச உங்களுக்கு மனசு வந்துச்சு? நான் யாரு, இந்த தையக்காரி யாரு? என்ன நினைச்சுக்கிட்டு அவகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? என்கிட்ட சொன்ன மாதிரி மகா முன்னாடி சொல்லிடாதீங்க. என்ன அசிங்கப்படுத்துறத பாத்துக்கிட்டு மகா சும்மா இருக்க மாட்டா. அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்க மாட்ட? அதை செய். இதைதான் பண்ணணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தாலும் போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சஞ்சய், சஞ்சய், ஏகப்பட்ட பேர் வராங்க. சஞ்சய், நீ ஒரு ஆளா எப்படி சமாளிப்ப? நீ பயப்படாத வித்யா, நான் பாத்துக்கிறேன்.
டேய் வாங்கடா வாங்க வாங்கடா. ஒத்தையா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி பாத்துக்கலாம். வாங்கடா. சஞ்சய், எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். வித்யா நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா. ஹேய் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் வாடா வாடா வாடா. ஹாப்பி பர்த்டே சஞ்சய். வாங்க 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 வாங்க. வித்யா பயந்துட்டான் பாவ. டேய் ஹாஸ்பிடல்ல பர்த்டே செலிப்ரேட் பண்றாடா. என் லைஃப்ல மறக்க முடியாத நாள். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். டேய் போதும்டா, அப்புறமா டுவேட் பாடலாம். டேய் நாங்கெல்லாம் இருக்கோம், எங்களை கொஞ்சம் கவனிடா. விட்டுருந்தா எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருப்போம் போல இருக்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மை சன். தேங்க்யூ பா. சஞ்சய், ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் மா. ஹாப்பி பர்த்டே சஞ்சய். தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே சஞ்சய். தேங்க்ஸ் விஜய். தேங்க்யூ so much வித்யா. நாங்க கூட வித்யா இருக்கிற இந்த நிலைமையில செலிப்ரேஷன் எல்லாம் ஒண்ணு வேண்டான்னு தான் நினைச்சோம். ஆனா வித்யா தான் முடியவே முடியாதுன்னு சொல்லி இத கொண்டாடியே ஆகணும்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொன்னான். இது எல்லாமே வித்யாவோட ஐடியா தான். என்னடா இந்த ஹாஸ்பிடல் வார்ட்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்றாளேன்னு ஃபீல் பண்றியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப பாரு மேஜிக். எப்படி? எப்பவுமே நீ வேற லெவல் தான் வித்யா. ஐ லவ் யூ. வித்யா, ஒவ்வொரு நிமிஷமும் நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா மட்டும் இல்லாம சஞ்சய்க்கான பெஸ்ட் வைஃபாவும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வித்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.